நானும் என்னுடைய மாணவர் வண்டியில் போயிட்டுருக்கோம். அப்படி போகும்போது நான் வந்து கார் ஓட்டிகிட்ருக்கேன், அவர் லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கார். அவருடைய தாத்தாவை பற்றி அவர் சொல்கிறார், சார் எனக்கு வந்து தாத்தா இருக்கார், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார், திடீர்னு ஊருக்கு போக வேண்டியிருக்கும், அவர் வந்து என்ன ஆவாரோ தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே என்னாச்சு, நான் சொன்னேன், இன்னொரு 5-6 நாளில் நீங்கள் ஊருக்கு போக வேண்டியிருக்கும், தாத்தாவுக்கு கொஞ்சம் ஆயுள் கண்டம் இருக்குதுன்னு சொன்னார். என்ன சார், நான் ராசி நட்சத்திரம் எதுவுமே சொல்ல, எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டேன். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு 5 நாள் கழிஞ்சது அவங்க தாத்தா இதாகிட்டார். திருப்பி அவர் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி கேட்குறாரு, எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னது. நீ பேசும்பொழுது மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தேங்காய், அதாவது மரத்துலேருந்து அந்த கிளை வந்து பிஞ்சு விழுந்துருச்சு, அதனால் தென்னை மரத்துலேருந்து அது பிஞ்சு விழுந்தது. அப்போ நான் வந்து இதை வச்சு தான் நான் நிமித்தம் வச்சு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது இப்படித்தான் அந்த காலத்தில் நிமித்தத்தை வைத்து ஒவ்வொரு செகண்டும் இறைவன் நிமித்தத்தின் மூலமாக, சில பேர் சொல்லுவாங்களே, இப்போ தான் நினச்சேன் நடந்தது, அவங்க போகும்போதே தெரியும் வலிக்கு விழுவான்னு, கரெக்டாக விழுந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி நிமித்தம் நமக்கு எல்லா விதத்தையும் காமிச்சு கொடுத்துரும்.